ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அடர்த்தியான கருமையான பொடுகு இல்லாத தலைமுடி வேணும்னு ஆசைப்படாதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? கடையில் வாங்குகிற சீக்கா பொடியில் என்னென்ன கலக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் பாரம்பரிய முறைப்படி சுத்தமான மூலிகைகளை வச்சு வீட்டில் எப்படி சீக்கா பொடி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சீக்காப்பொடியில் வெட்டி வேர், கரிசலாங்கண்ணி, கருஞ்சீரகம் இப்படி தலைமுடிக்கு சத்து தர்ற பல மூலிகைகளை சேர்த்துருக்கோம். வெட்டி வேர் நல்ல மணத்தையும் குளிர்ச்சியையும் தரும். கரிசலாங்கண்ணி முடியை நல்லா கருப்பாக்கும். நெல்லிக்காய், சீகக்காய், பூந்திக்கொட்டை, கருஞ்சீரகம், கரிசலாங்கண்ணி, வெட்டி வேர் அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை, கருவேப்பிலை, வெந்தயம், அரப்புத்தூள்னு ஒன்று இருக்குது. அந்த அரப்பு போட்டால் அதுவும் முடிக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அதனால் அரப்புத்தூள் இதெல்லாம் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கணும். செம்பருத்தி பூ, மருதாணி இலை, மருதாணியோட விதை, பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி தலை, அப்புறம் பச்சை பயிறு, வெந்தயம் இதெல்லாமே போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆக்கி காய வச்சு தனியாக ஒரு இதில் வெளியே வச்சா பறந்துன்னு சொல்லிட்டு பேக்கில் எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இது காஞ்சதுமே நல்லா பொடியாக்கி மிஷினில் கொடுத்து பவுடர் மாதிரி பண்ணி இதை தொடர்ந்து முடிக்கு பயன்படுத்தி வந்தால் முடி கொட்டுறது நின்று நல்லா அடர்த்தியாக முடி வளரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமுத்திடுங்க. அடடா, பொன்னான முடி வளர ஒரு அமைதியான வழி. வெட்டி வேர் வாசம், சிகக்கையின் அன்பு, பாரம்பரிய ரகசியம் உங்க கையில். வீட்டிலேயே அரைக்கலாம் கலப்பில்லத போடி. இயற்கையின் மகிமையை உணர இந்த குறிப்பு உனக்காக.